மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு நிதியில் கட்டியது போலவே தமிழகத்திலும் கட்ட வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜூன் 15ஆம் தேதி வரை 2553 புதிய மருத்துவ காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறினார். ஏற்கனவே தேர்வு நடைபெற்று முடிந்த 983 மருந்தாளர்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு நிதியில் கட்டியது போலவே தமிழகத்திலும் கட்ட வேண்டும் என தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் முழுமையா அவங்க ஜெய்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்குத்தான் திட்டமிட்டிருந்தார்கள். மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள். இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை. அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு, அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது. இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டித்தந்தால் நன்றாக இருக்கும்.